அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லோரும் நல்லபடியாக ஈத் வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலோட சிக்னேச்சர் டிஷ் சிக்கன் பிரியாணி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ஈத் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெசிபி வந்து பார்த்துருக்கோம். எவ்ரி இயர் ஈத்க்கு நிறைய மட்டன் பிரியாணி ரெசிபி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நான் சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். 2 kg சிக்கன் பிரியாணி குவான்டிட்டியோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்காக வெங்காயம் வந்து நம்மளுக்கு 1 கிலோ ப்ளஸ் ஒரு 200 கிராம் எடுத்தால் போதும். 1 kg 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்தாலே போதும். நல்ல திக்கான தயிர் ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 400 கிராம்ஸ் அளவுக்கு. கப் மெஷர்மெண்ட்ஸில் 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதில் ஹோல் ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது. பட்டை வந்து ஒரு 10 கிராம்ஸ் 10 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து கிராம்பு வந்து ஒரு 5 கிராம் எடுத்தாலே போதும். நான் வெயிட் ஸ்கேலில் கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்த்தோன்னா பிரியாணியில் வந்து ரொம்ப ஸ்மெல் வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தக்காளியோட குவான்டிட்டி வந்து 800 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தாலே போதும். வெங்காயோட குவான்டிட்டி விட கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கணும். ரொம்ப நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ இந்த குவான்டிட்டி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆயிலோட அளவு 350 ml அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஆயிலோட அளவு வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஆயில் சேர்த்தோன்னா பிரியாணி வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 50 ml எடுத்தாலே போதும். பிரியாணியில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்தளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. சால்ட்டோட அளவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது இல்லையா, நான் கரெக்டாக அதனால சொல்கிறேன். ஒரு 10 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து நான் மசாலாவில் வந்து சேர்த்துருக்கேன். அரிசி நம்ம தனியாக பாயில் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சேர்த்து அரைச்ச பவுடர் இது வந்து கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். மசாலா இது மட்டும்தான், வேறு எந்த மசாலாவுமே இல்லை. ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் கிளாசிக் எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் எப்பயுமே நல்லாயிருக்கும். இப்போலாம் வந்து இது ஸ்டாக்கிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இது கிடைக்கல நீங்கள் வந்து தாவத் யூஸ் பண்ணலாம். தாவத் பிராண்டோட ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டாக ஒரு 2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இது நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். சிக்கனோட குவான்டிட்டி கரெக்டாக ஒரு 2 kg 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட அதிகமாக எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். ஒரு சிக்கன் வந்து நான் ஸ்கின்னோட எடுத்திருக்கேன். இன்னொரு சிக்கன் வந்து ஸ்கின் இல்லாமல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கின்னோட சேர்க்குறதால சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி டேஸ்டியாக வரதுக்காக ஒரு சீக்ரெட் டிப் இது. ஒரு 25 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தழை ஒரு கட்டு, புதினா ஒரு 1/2 கட்டு எடுத்தாலே போதும். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி 200 கிராம்ஸ், பூண்டு ஒரு 200 கிராம்ஸ் உரிச்சிட்டு நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் பிரியாணி கடை என்ன சைஸ் வாங்குறது 2 kgக்கு 3 kgக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு நிஜமாக சைஸ் வந்து கரெக்டாக தெரியல. ஜஸ்ட் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும்ல, இந்த பாட்டில் வந்து இவ்வளோ கேஜி சமைக்கலாம். நீங்கள் கடையில் கேட்டால் கூட வந்து சொல்லிடுவாங்க. நல்லா அந்த மாதிரி அகலமாக இருக்கிற பாட் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தம் ஆகிட்டு வரும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நெய் சேர்த்துட்டேன். நெய் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம ரைஸில் சேர்க்க போகிறோம், அதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சேர்த்துடலாம். இப்போ நம்ம நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே உப்பு வந்து சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆச்சும் எடுக்கும். பொறுமையாக தான் வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் உங்களுக்கு பிரியாணியும் சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்லா உங்களுக்கு பிரியாணியில் கலரும் வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்னுமே அந்த கலர் வரலை. இப்போ தான் கொஞ்சம் பிங்கிஷ் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் லைட் ப்ரௌன், இன்னுமே கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ஸ்டேஜ் இது தான். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆயிலில். அப்போ தான் அதோடய பச்சை வாசனை நல்லா போகும். குவான்டிட்டியோட அளவு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துறேன். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு இருக்காது. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா, மல்லித்தழை எல்லாமே சேர்த்துக்கலாம். மல்லித்தழை, புதினா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடணும். இந்த ஆயிலில் வதங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு. பச்சை மிளகாவும் இது கூடவே நான் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். புதினா, மல்லித்தழை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில்லே இந்த மிளகாய் தூள் சேர்க்குறதால நல்லா உங்களுக்கு வந்து கலர் வந்துடும். ஸோ பிரியாணியில் உங்களுக்கு அதிகமாக ஃபுட் கலர் போடுற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா, இந்த பிரியாணியில் நம்ம மஞ்சள் தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கலை. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலா மட்டும் நம்ம சேர்க்குறோம். நிறைய பேர் இதை வந்து சேர்க்க மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், இதை சேர்த்தா நல்லா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் பாட் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணாதீங்க. வீட்டிலே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதிகமான குவான்டிட்டி நான் செய்கிறதால சிக்கன் வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி சேர்த்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நிறைய நம்ம குவான்டிட்டி செய்யும்போது சிக்கன் சேர்க்காம உடஞ்சி போயிடும் அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா. அதனால் வந்துட்டு நான் ஃபைனலாக வந்து சிக்கன் சேர்க்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் டைம் எடுக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரியாணியில் ஒரு பொருளுமே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சீக்கிரமாக பிரியாணி கெட்டு போகாது. நீங்கள் ஒரு 3 டேஸ் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி வச்சு சாப்பிட. இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும் குக்கிங்கில். பட் எத்தனை பேர் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்கன்னு தெரியல. பட் சில பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரியாணி ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணியில் நம்மளுக்கு எப்படி செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்துடும். சிக்கன் பிரியாணியில் நம்ம மசாலாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக போடணும். அதுக்கு தான் நான் சிக்கன் வந்து ஒரு சிக்கன் வந்து ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். ஊரில் நிறைய பேர் மட்டன் பிரியாணியோட ஈத்க்கு சிக்கன் பிரியாணி தான் வந்து செய்வாங்க, நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்கன் பிரியாணி போஸ்ட் பண்ணால் தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் ஆயிலே நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். எனக்கு இந்த பிரியாணி டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் மேலே எடுத்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டைம் வந்து கண்டிப்பாக எடுக்கும். குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதால இவ்வளோ டைம் எடுக்குது. நம்ம 1 kg செஞ்சோன்னா இவ்வளோ டைம் வந்து எடுக்காது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நான் பாதாம், முந்திரி பருப்பு, சாஃப்ரான், ரோஸ் வாட்டர் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். ஏன்னா அது செய்யத்தோன்னா நிறைய பேர்கிட்ட வந்து அது வந்து கேட்டே இருப்பீங்க, அது வந்து சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா இல்லை ஆப்ஷனலாக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சிம்பிளாக செஞ்சால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் முழுகிற வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் வேகிற டைமில் நம்ம ரைஸ் பாயில் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த பேன் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியோட குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியல. இந்த மாதிரி எந்த பேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேனோட அளவு இருந்தாலும் பரவாயில்ல. அது ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. 2 kg ரைஸ் பாயில் ஆகிற இந்த பேன் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக சால்ட்டியாக இருக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது தான். ரைஸ் தனித்தனியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த ரைஸ் குக் ஆகும்போது எங்கேயுமே போகாதீங்க. ரைஸ் கொஞ்சம் குழஞ்சி போனாலும் பிரியாணி பர்ஃபெக்டாக வராது. இது கரெக்டாக வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணுங்கள் போதும். ஏன்னா நம்ம பாதி வந்து இந்த சிக்கனோடு சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதுலேயும் தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் ஸோ கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். நீங்கள் ரைஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகாத மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க.
ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவோட சேர்த்து குக் பண்ணும்போது ரைஸ் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து குக் ஆயிரும். இப்போது சிக்கனும் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சேம் மெத்தடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்க்கணும். அதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் நீங்கள் மட்டன் வேகிறதுக்கு, அவ்வளோதான். இப்போது இதை ரைஸ் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா வர மாதிரி. இப்போ ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப முழுசாக இருக்கு இல்லையா, கவலைப்படாதீங்க, வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் வந்து மேலே சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நிறைய பேருக்கு பிரியாணி கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மேலே வெயிட் வச்சுருங்க. கீழே அடியில் பழைய தோசைக்கல் வச்சிடலாம். மேலே வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க. இப்போது திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் மீதி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மசாலா ரைஸ்லாம் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிருச்சு. இப்போது எல்லா ரைஸும் ஒரேடியாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு சைடாகவே வந்து எடுத்துருங்க. இப்போ ரொம்ப சுவையான நம்மளோட ஈத் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்கும்போதே நிறைய பேருக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈத்க்காக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொன்ன ரெசிபி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்ட நிச்சயம். அதுக்கு நான் கேரண்டி. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னோட ஒரே ரெக்வஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.